மதிய வணக்கம். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோங்க. இந்த பாருங்கள், இது ரொம்ப பள்ளமாக இருக்கும். அதாவது பாருங்க, இது வரலையும் இருக்கும் தண்ணி. இந்த பாருங்க, இது வரலையும் தண்ணி வந்துடும். நாங்கள் வந்து தண்ணி வந்துடும் சொல்லிவிட்டு ஆள் விட்டு எங்கள் செலவில் மண் வெட்டி கொட்டினேங்க. அதுக்கு வாடகை கழிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வாடகையில் கழிச்சிக்க முடியாது, உங்களை யார் கொட்ட சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ தண்ணியில் கிடக்குறாங்களே, அரசு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து அரசெல்லாம் ஊறிவிட்டு அப்படின்னு சொன்னது, உங்களை யார் கொட்ட சொன்னது, வாடகையிலாம் கழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலமையெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சொல்லணும், தயஞ்சு யாரும் வாடகை வீட்டு வராது. இங்கே பாருங்க, கல்லை பொறுக்கி வச்சுருக்குறேன். ஏன்னா இந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுது. அதனால் இப்போ இது வந்து மண் இப்போ நாங்கள் கொட்டியிருக்கிறோங்க. இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோது இதாக இருக்கும். இங்கிட்டலாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ பள்ளம். கையெல்லாம் இங்கிட்ட பாருங்கள், பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பள்ளம். போன வருஷம் தண்ணி வந்து இது வரலையும் வந்துட்டு, இப்போ நாங்கள் இவ்வளோ இது வரலையும் வந்துட்டு இவ்வளோ மண்ணை கொட்டியிருக்கிறோங்க இந்த வருஷம். இங்கே பாருங்கள், இது கல் வச்சுருக்கோன்னா இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், கதவெல்லாம் இப்படி தான் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். ஆனால் வாடகை மட்டும் கரெக்டாக வாங்க வந்துடுறாங்க. கேட்டால் சண்டை வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆள் பலம் அதிகமாக இருக்கிறதுனால. இந்த பாருங்க, இந்த இங்கேயெல்லாம் பாருங்கள், வீடெல்லாம் இதெல்லாம் தண்ணி வந்துடும். இந்த இடத்துல இங்கே எங்கே பார்த்தாலும் வீடெல்லாம் ஊற்றுது. சீர் பண்ணி விடுங்கன்னா சீர் பண்ணி விடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் தான் அடைச்சிருக்குறோங்க. பாருங்கள், இந்த தெரியுதா, இதெல்லாம் நாங்கள் தான் அடைச்சிருக்குறோங்க எங்கள் செலவில். ஆனால் வாடகை மட்டும் கழிக்க மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக வந்துடுறாங்க. இங்கே வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வீட்டை எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் வாடகை வீட்டுக்கு போகாதீங்க, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க. உங்கள் சொந்தமாக நிலம் இருந்ததுன்னா, வீடு இருந்ததுன்னா தயவு செஞ்சு விற்காதீங்க. உங்கள் காலில் வந்து கெஞ்சி கேட்குறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்களே அடைச்சி வச்சுருக்கோங்க. தெரியுதா எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டன்னு, ஒருத்த பூந்தே வந்துடலாம் அந்தளவுக்கு ஓட்டம் இருக்குது. ஆனால் சொன்னால் சீர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வழியாக தண்ணி ஊற்றுது. இவருங்க இது நீட்டுக்கும் தண்ணி ஊற்றும். நாங்கள் படுதார் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க, படுதாரும் கிழிஞ்சி போச்சு. நாங்கள் ஏழைங்க. தயவு செய்து சொல்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. வீட்டுக்காரங்க, நீங்கள் நிறைய காசு பணத்தோடு இருக்கிறீங்க, ஒத்துக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ மண் நாங்கள் கொட்டியிருக்காது. மண்ணுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் கொட்டிப்பாங்க. ஒரு 7, அதாவது மொத்தம் எத்தனை ஆளுனா 8 ஆள், 8 10 ஆள் வேலைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சம்பளமே கழிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, வாடகையில் கழிச்ச மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. இதே மாதிரியே அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப வேதனையில், ரொம்ப சிரமப்பட்டவங்க தான் உங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு வருவாங்க. அதுக்காக நீங்கள் எதுவுமே செஞ்சு கொடுக்காம இருந்தால் எப்படி? இதில் என்னென்னா, பாத்ரூமு கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. தெரு தண்ணி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 15 நாளைக்கு ஒரு தடவை தெரு தண்ணி வரும், ரொட்டு தண்ணி. அதை தான் போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் சமைக்கணும். இல்லாட்டினா யார் வீட்டுக்காச்சும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி தண்ணி விடுங்கன்னு போய் கேட்டு மோட்டரில் போய் பிடிச்சிட்டு வரணும். இந்த தெருவில் உள்ளவங்க யாருக்கும் தண்ணி கிடையாது. ஆனால் எதையுமே சீர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வாடகை மட்டும் கரெக்டாக வாங்க வர்றாங்க. நீங்கள் தான் பொதுமக்களாகிய நீங்கள் தயவு செய்து இதுமாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, ஓகேவா? மனசு ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. அவங்களும் நிறையா சொத்து சுகத்தோட நிலபலத்தோடு இருந்துட்டு ஏதோ சூழ்நிலையால் விற்றுவிட்டு வந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்குது எல்லாம். ஒரு மாதம் நீங்கள் லேட்டாக பணம் வாங்கியிருந்தால ஒன்றும் குறைஞ்சி விட மாட்டீங்க, தெரியுதா? அதுமாரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க நீங்கள்லாம். பாருங்க, இதெல்லாம் நாங்கள் தான் அடைச்சது. இதெல்லாம் எதையுமே அடைச்சி கொடுக்கல அவங்க. ஆனால் வாடகை மட்டும் இந்த பாருங்கள், இந்த இதுக்கும் அவ்வளோ கேப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து மழை ஊற்றி அவ்வளோ தண்ணி கிடக்கும். வணக்கம். தயவு செஞ்சு சொல்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் வாடகை கொடுக்குறீங்கன்னா பாத்ரூமும், லெட்டின் பாத்ரூமும், தண்ணி வசதி, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். வீடை ஒழுங்காக நல்லா ஊற்றுனதுன்னா வீடு அதை அடைச்சி கொடுங்க.
வணக்கம்.